ராமலிங்கம் சார் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் டீட்டெயில்டு விளக்கத்தை இன்னைக்கு வந்து அஸ்ராகார்க் ஐபிஎஸ் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு சார். இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்குது. இவங்க எல்லாருமே அதை வந்து வீடியோவாக எடுத்து அதை வந்து ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிடக்கூடிய அளவிற்கு இந்த சிறுவர்களுடைய மனநிலை இருக்கிறது. இரண்டாவது, இவங்க வந்து ஏதோ ஒரு ட்ரக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் வந்து இன்னைக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைல்டு ரிலேட்டட்ல அந்த ஒர்க்கை நீண்ட காலமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப சகஜமான ஒன்று தானா, இல்லை இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவா? இது இந்த மாதிரி இப்போ இந்த ரீல்ஸ் போடுறது ஒரு ஃபேஷனாக மாறி இருக்குது நிறைய குழந்தைகள் பண்ணும்போது. இந்த குற்றம் இழைத்த சிறார்கள் வந்து 16-17 வயசு நம்ம கூட பார்க்குறோம். 17 வயசுல இருந்து இந்த மாதிரி குழந்தைகள் என்னென்னா போதை எடுத்திருக்கலாம். என்னென்னா இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செய்து வரும் இளம் சிறார்கள் வந்து ஒரு 80% வந்து ஏதாவது ஒரு கூலிப்போ இல்லை வந்து ஒரு கஞ்சாவோ இல்லை ஸ்மோக்கிங்கோ இல்லை ஆல்கஹாலோ ஏதாவது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி வர்றது நம்ம கண் கூட நாங்கள் பார்க்குறோம். சரி. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ரெண்டுமே நடந்திருக்கலாம். என்ன பார்க்குறோம், ரீல்ஸ் வந்து ஒரு மோகம். இன்றைக்கி என்னென்னா முழுக்க இன்ஸ்டாகிராமும் இந்த ரீல்ஸ் தான் வந்து அந்த ரீல்ஸ் போடும்போது கெத்து கட்டுற மாதிரி நிறைய அவங்களுக்குள்ளேயே இருக்குது. இது பெரிய கேங்கமாக இருக்குது எல்லாமே. எப்படின்னா இது வந்து பசங்களுக்குள்ளேயே நிறைய ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே இருக்குது, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது சிலர். இதில் வந்து யார் எப்படி போடுறாங்கன்னு இப்போ வழக்கமாக வர குழந்தைங்க எல்லாருமே ரீல்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு அளவுக்கு போகும்போது அந்த குழந்தைகள் தன்னை மறந்துடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கூட தாய் தந்தையருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை. முழுக்க குமரப்பருவத்தில் வந்து அவன் நம்மக்கிட்ட வருவான். ஏன்டா தப்பான என் ஃப்ரெண்டுக்காக பண்ணணுவான். ஃப்ரெண்டுக்காக வெட்டினடானா ஃப்ரெண்டுனா எதுனாலும் பண்ணுவோம் அப்படின்னுமா. அங்கே தாய் தந்தையரை விட அப்படி நண்பன் தான் வந்து முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா அந்த 4 பேர் செய்யப்படும் பொழுது நாங்கள் என்ன நிறைய இப்போ நாங்கள் இந்த குழந்தைகளை பார்க்குறதுனால அந்த நட்பு வட்டம் தான் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸாகரேஷன் பண்ணி ஒரு பெரிய குற்றத்துக்கு வந்து செய்கிறதுக்கு ஒரு அடிக்கலாக வந்திருக்கு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய குழந்தை நம்ம கண் கூட பார்க்குறோம். இது வந்து வெல் பிளான்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள் வந்து திட்டமிட்டு இல்லை. இது வந்து எங்களுடைய பார்வையில் வந்து ஏதோ அவங்களுடைய ஜஸ்ட் அவங்க வந்திருப்பாங்க, இவங்க குழந்தைகள் பார்த்துருப்பாங்க. ஏதோ பார்க்கும்போது எப்பவுமே இந்த வட மாநிலத்தில் வந்து வரவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த ஒரு ஜஸ்ட் ஏதோ ஒன்று செய்யணும். ஏன்னா மற்றவங்கள பண்ணால் நம்ம மாட்டிக்கும், மற்றவங்கள பண்ணால் நமக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. வட மாநிலத்தில் வந்து மொழி தெரியாது, அவங்களுக்கு என்ன இருக்குன்னா உறவுகள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் பசங்களுக்கு தெரியறதுனால இது மாதிரி சில சிமிலர் வந்து நாங்கள் கண் கூட பார்க்குறோம். இது மாதிரி கும்பல் கிடையாது. 1-2 பசங்க ஏன்டா பண்ண அப்படின்னா வழியில் போயிட்டே இருப்பான், இவங்க வேணும்னு கேட்பான், பணம் கொடுன்னு கேட்பான், அவனுக்கு பேச தெரியாது, மொபைல் எடுத்துக்குவான், உடனே பின்னாடி போய் கேட்கும்போது பார்த்து வெட்டுவான். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து குழந்தைகள் வந்து செய்கிறாங்க. குழந்தைகள் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு பக்கம் வறுமை, என்னென்னா குழந்தைகள் எது பண்ணாலும் ஒரு காரணம். நிறைய பெற்றோர்கள் வந்து 2 பேர் வேலைக்கு போயிடுறாங்க, ஸ்கூல் நிறைய ட்ராப் அவுட் ஆகுறாங்க. இதுவும் குறிப்பாக கூட பார்த்தீங்கன்னா கூட இப்போ 8வது அதாவது 8th பாஸ் பண்ணி 9th டிஸ்கன்யூ ஆகிற குழந்தைகள் வந்து 65% இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது. அதே மாதிரி 10th ஃபெயில் ஆகிற குழந்தைகள் 10%, காலேஜ் படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10%. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதுக்கு வந்து குழந்தைகள் குடும்ப ஒரு சூழ்நிலைகள் பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் குழந்தைகள் திட்டமிட்டுன்ற மாதிரி இது செய்யல மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இதை திட்டமிட்டு கிடையாது சார். இந்த இப்படி வெளிப்படையாக ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு மனுஷனை அப்படி வெட்டி அதை வீடியோவாக எடுத்து அதோட ஃபைனலில் வந்து ஒரு தம்பு கும்பெல்லாம் காய்ச்சி ஒரு வெற்றி கழிப்போடு அதை பதிவிடக்கூடிய அளவிற்கு இந்த பசங்க போறாங்க அப்படின்னா இது ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூவா? இது இல்லை வெறும் லைக்கை வாங்குவதற்காக மட்டுமே இதை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? சரி, ரெண்டுமே இருக்குது. எப்படின்னா இதே மாதிரி நிறைய நடந்துக்கு நம்ம பார்க்குறோம். பெரிய வீச்சர் வால் பெரிய வீச்சர் வால் கொடுத்து அங்கே போடும்போது அந்த வீச்சர் வால் போட்டு இன்ஸ்டாகிராம் கூட எங்களுக்கு வருவாங்க. எங்ககிட்ட வரும்போது பின்னாடி தான் அவன் போடும்போது உணர்றான். ஏன்னா இது முழுக்க நீயா நானான்ற மாதிரி, நீ இது போடுற நான் பண்ணுறேன். ஸோ அந்த பசங்களுக்குள்ளேயே வந்து யார் வந்து ஆமாம் இது நிறைய ஒரு சரி. இப்போ குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து அடல்ட்டும் இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னா அடல்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் தாதாக்கள் மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க
இந்த குழந்தைக்கு பண்ணும்போது. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் மெயினாக போட ரீல்ஸ் போடும்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய, அதாவது எப்படின்னா நான் ஏதோ பெரிய சாதிச்சுன்ற மாதிரி, அந்த இடத்துல வந்து அவங்க பெற்றோர்களுடைய மனநிலையோ அவங்க பொருளாதாரமாக பார்க்குறதில்ல, முழுக்க முழுக்க அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா இந்த மாதிரி திருடுறது, பிட்பாக்கெட் அடிக்கிறது, வேற வந்து ஒரு கும்பலை போயிட்டு வந்து வழிபறிக்கிறது, அந்த மாதிரி கிடைக்கிற பணத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த கத்தி நிறைய பசங்க வச்சுருக்கிறாங்க, கத்திகள் விதவிதமான கத்திகளை வச்சுருக்கிறாங்க. வீட்டில் காய்கறின்னு இருக்கிற ஆமா, அந்த கத்தி. இன்னொன்று, அடிப்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம அடிச்சுட்டுமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது குறைவானதாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம என்னன்னா ப்ரிவென்ஷன் மெஷர், ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வரும்போது 3 குற்றங்கள் இருக்கிறோம். ஒன்று பெட்டி அஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய குற்றங்கள், 2வது குற்றம் கடுமையான குற்றங்கள் ஈனியஸ் கிரைம், அதாவது சீரியஸ் அஃபென்ஸ் சொல்லுவான், 3வது கொடும் குற்றங்கள் சொல்லுவாங்க, இப்போ ஈனியஸ் கிரைம் சொல்லுவான். இந்த ஃபர்ஸ்ட் பெட்டி அஃபென்ஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த குழந்தைக்கு நல்ல வழிகாட்டி ஒரு நம்மளா நிறைய திருத்த முடியும். நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் சீரியஸ் அஃபென்ஸ் கடும் குற்றம் பண்ணும்போது கூட குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்காணிப்பு வழிகாட்டி கொடுத்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம். இதே நம்ம கண்டுக்காமல் அந்த குழந்தைகள் வந்து பண்ணும்போது அடுத்த நிலைக்கு போகும்போது தான், 3ஆம் நிலைக்கு போடும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை உருவெடுக்குது. அது வந்து கடினமான நிலைக்கு போகுது. அந்த கடினமான நிலையில் நம்ம பார்க்காத பொழுது என்னன்னா அடுத்து 3ஆம் நிலைக்கு போகும்போது தான் நம்ம கைமீறி போயிடுது. ஏன்னா கைமீறி போகும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி குழந்தைங்க வந்தாங்கன்னா 16 வயசுக்கு மேலே போனால் ப்ரிமினல் அசஸ்மெண்ட்னு போடுவாங்க. ஏன்னா அந்த பையனை வந்து ஜுவல் போர்டு பண்ணலாமா இல்லை சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றலாமான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து சப்போஸ் அவனுக்கு 17 வயசு வந்து அடல்ட் மைண்டோட பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டில் இருக்காது, அந்த சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது சார். ஓகே ஓகே ராமலிங்கம் சார், அதாவது ஐபிசியில் 307, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்ஹிதால 109, இதுதான் அதிகபட்சமாக பதிவு செய்ய முடியக்கூடிய பிரிவு. அதனால நாங்கள் இந்த செக்ஷனில் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அஸ்ராகாருக்கு இன்னைக்கு சொன்னார். ஆனால் என்ன அப்படின்னா 4 பசங்களில் 3 பசங்க சிறார் சீர்திருத்த மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பையனை பெற்றோர்கிட்ட அனுப்பிட்டோன்னாரு, கோர்ட் அனுப்பிடுச்சு, அது அவர்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது, நாங்கள் ஒன்றும் அதில் பண்ண முடியாது, கோர்ட் பார்த்து அனுப்புறது அது அப்படின்ட்டு. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, இவர்களுடைய இந்த நடைமுறையை எல்லாம் பார்த்தா அவங்களும் அதான் சொல்கிறாங்க, சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க சட்டம் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பசங்க பண்ணுறாங்கன்னா இப்படி வீட்டுக்கு அனுப்புறது தான் இந்த ஆக்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கா? இல்லை சார், இப்போது சிசிஎல் வரும்போது சட்டத்துக்கு முரணாக செயல்பட குழந்தைங்க வந்தாங்கன்னா இப்போ அந்த மாதிரி கொடும் குற்றங்கள் பண்ணும்போது ஏன்னா 17 வயசுக்கு இருக்கப்படும் பொழுது அந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இளம் குற்றவாளி இளம் சிறாரா அல்லது அவனுக்கு இன்டென்ஷனோடு பண்ணாங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றுவாங்க. இந்த இடத்துல 3 பேர் இந்த இடத்துல 3 பேர் என்னன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லம் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி ஹோம்ஸில் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ 2க்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து சிசியில் வரும்போது கூர்நோக்கு இல்லம் அப்சர்வேஷன் ஹோமில் அந்த டெம்பரவரியாக குழந்தைய அட்மிட் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் பெயில் கொடுக்க முடியலோ. ஏன் பெயில் மறுப்பாங்கன்னா, இந்த இளம் சிறார் வந்து நாளைக்கு வெளியில் போனால் ஒரு கொடும் குற்றம் கூட செய்யலாம், கொடும் குற்றம் செயலோட அவங்களோட சேர்ந்து இருக்கலாம், அந்த மாதிரி சூழலில் பெயில் மறுப்பாங்க. இப்போ பெயில் இவங்களுக்கு வந்து இப்போது இது மாதிரி கொடும் குற்றங்கள் வந்து ஈனஸ் கிரைம் பண்ணும்போது கண்டிப்பாக கூர்நோக்கிலத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த 3 பேரை கூட செங்கல்பட்டில் பாதுகாப்பு இல்லை பிளேஸ் ஆஃப் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக அங்கே தான் வச்சுருப்பாங்க. அந்த மீதி ஒன்று என்னென்னா, அவங்க என்ன மாதிரி வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு பார்த்துருப்பாங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம் மாதிரியோ இல்லை அந்த பையனுக்கு வேறு ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கலாம், ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டியோ இல்லை ஹியரிங் இம்பேர்டோ இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு குறை இருக்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நாங்கள்லாம் பார்க்குறோம், ஒரு குழந்தைக்கு பண்ணும்போது பார்த்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்கலாம், ஹியரிங் இம்பேர்டாக இருக்கலாம், வேறு நமக்கு என்னன்னு தெரியல. ஏன் வந்து இப்போ 3 பேருக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் போட்டவங்க ஏன் இந்த பையனை போடலன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம், அந்த ரீசன் நமக்கு தெரியல. ஓகே, அந்த ரீசனை வச்சு பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி 17 வைக்கும் போது எடுத்த உடனே இப்போ காவல்துறை அதிகாரி சொன்ன மாதிரி என்னென்னா உடனே வெளியில் அனுப்புற மாதிரி இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் IMH இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து மனநல மருத்துவருக்கு போய்ட்டு இந்த குழந்தைகளை வந்து அனுப்புவாங்க. அவங்களுடைய வந்து மென்டல் மெச்சூரிட்டி
எந்த லெவலில் இருக்குது, எமோஷனல் சுற்றுச்சூழல் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கறத வச்சு அந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு வந்து இங்கே கேஸ் நடத்தலாமா, சப்போஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு மாறலாமா டிசைட் பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி கொடும் குற்றவாளிக்கு வந்த உடனே யாருக்கும் வெளியில் அனுப்புகிற மாதிரி இல்லை. ஜேஜாக் என்னதான் இருந்தாலும் அந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு வந்து இப்போது பழைய ஐபிசியும் ப்ளஸ் பிஎன்எஸ்சியும் பேஸ் பண்ணி இப்போ ஜேஜாக்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே இதுவும் வந்து முழுக்க பழைய சிஆர்பிசி மாதிரி தான் இதுவும் பார்க்குறோம், பிஎன்எஸ் மாதிரி தான் பார்க்குறோம். இதில் வந்து என்னென்ன சைல்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச், அதுக்கும் இதுக்கு என்னென்னா எல்லா சிஸ்டம் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். மெயினாக வந்து குழந்தைகளை ஏன் வந்துன்னா அந்த குழந்தையுடைய இன்டென்ஷன், அந்த குழந்தையுடைய நிலை, குடும்ப சூழல், பல்வேறு காரணம். இதுக்கு என்னன்னா ஏன் மாதிரி பார்க்கணும், செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் சார். அதாவது ஆனால் சட்டப்படி இப்போ நீங்கள் சொல்கிற இஷ்யூ படி பார்த்தா குழந்தையினுடைய மனநிலையை பார்க்குறீங்க, குழந்தையினுடைய குடும்ப சூழலை பார்க்குறீங்க, அந்த அந்த பசங்க ஏற்கனவே வேற ஏதாவது கிரைம் இருக்கான்ட்டு அந்த பேக்ரவுண்டை பார்க்குறீங்க, அவன் உடல் ரீதியாக ஏதாவது பலவீனமானவனா, இப்படி உடல் ரீதியாக மன ரீதியா பலவீனமானவனா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஆமா, மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்குறீங்க, சைக்கலாஜிக்கல் ரிப்போர்ட் பார்க்குறீங்க, இப்படி எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஆனா ஒரு கிரைம் நடந்த பிறகு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஆனா அப்படி பார்க்கல. ஓவராலா சார்ஜ் பண்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசங்க இங்க பண்றதுனால வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஒரு அரசியல் அப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆஸ் பர் லா இப்ப நீங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் படிதான் இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி பார்ப்பாங்களா, இல்ல இந்தியா முழுக்க அப்படிதான் பார்ப்பாங்க? இந்தியா முழுக்க ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து சேம், எல்லாம் காமன் தான் எல்லாமே. இப்போ என்னன்னா காவல்துறை அதிகாரி சொன்னாங்க அவருடைய சர்வீஸ்ல தான் முதல்ல அப்படின்னா, இப்போதான் காலங்கள் மாறிட்டு வருது. நான் என்னன்னா இப்போ ஏன்னா அவரு டபுள் மர்டர் எல்லாம் பார்த்த போது சார் வெட்டிட்டு ஓடிடுவாருங்க. அன்னைக்கெல்லாம் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒன்னும் பெருசா இல்ல. அதனால அவர் கொன்ன பிறகு பார்த்தாரு, இப்பதான் கொல்ல போகும்போதே பாக்குறாரு. அந்த காலங்கள் நிறைய மாறி இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ சிஸ்டமேட்டிக்கலா இந்தியா முழுக்க ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா எல்லாமே இங்க எப்படி குழந்தைகள் வந்தா செகண்ட் சான்ஸ். ஒரு குழந்தைகள் வந்து நம்ம ஒரு எப்படின்னா இன்னசென்ஸ், ஒரு குழந்தை வந்த உடனே இப்போ இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து கண் கூட பார்க்குறோம், விஷுவலாக பார்க்குறோம், நம்ம குழந்தைகள் செஞ்சுருக்கான்னு பண்ணும்போது நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் முழுதாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஜஸ்ட் ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட இளைஞராக வரும்பொழுது எடுத்த உடனே குற்றம் சுமத்தப்பட்டு நீங்கள் ஒரு குற்றவாளின்னு டிசைட், அதுக்கு தான் ஒரு கோர்ட் இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. இந்த சூழல் என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு பெயில். இந்த வீடியோ பார்த்த பிறகு கூட குற்றவாளின்னு உறுதிப்படுத்தக்கூடாதா சார்? இதுக்கு சும்மா தெரிஞ்சுக்கதான் சார். இப்போ ஆடியோ வீடியோ பக்காவா எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த விஷுவல்ஸ் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம இருக்குது. எல்லாமே இதோட சேர்ந்து தான் அவனை என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த அந்த குழந்தைகள் 3 பேர் 4 பேரையுமே அடல்ட் கோர்ட்டுக்கு, அதாவது சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புறதா இல்லை ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டா இவங்க கேஸ் நடத்துறதான்னு சொல்லி அந்த போர்டு தான் டிசைட் பண்ணும் பேஸ்ட் ஆன் தி மெடிக்கல் ரிப்போர்ட். இதுக்கு எதாவது எஸ்ஐஆர், இதுக்கு சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் போய்ட்டு என்கொயரி பண்ணுவாங்க, அவங்க ரிப்போர்ட் வரும். என்ன ப்ரொபேஷன் ஆஃபீஸ் ரிப்போர்ட் எல்லாம் டீட்டெயிலாக வரும். பேரண்ட்ஸ் அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ரீவியஸ் கேஸ் எல்லாம் ஆல் டீட்டெயில்ஸ் வரும். ஐஎம்ஹெச் ரிப்போர்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் மாதிரி மனநல மருத்துவருடைய அவருடைய ரிப்போர்ட் வரும். இந்த 2 பேஸ் பண்ணி இங்கே நடக்கிற இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த கோர்ட்டுக்கு மாற்றலான்ற மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்யப்படும் பொழுது 17-16 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகே.